இதுதான் இப்போ விவசாயத்தோட நிலைமை. விவசாயத்தோட நிலைமையோட விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா இதுதான். 6 மாதம் கஷ்டப்பட்டு மருந்தடிச்சு, ப்ரேயர் பண்ணி, களை பறிச்சு, மாட்டுக்கிட்டேயும் கொக்கு, மயில் இதுகிட்டலாம் பாதுகாத்து நெல்லை கொண்டு வந்து அறுத்து வச்சா, நெல் கொள்முதல் செய்கிற இடத்த பாருங்க. ஒரு இங்கே நம்ம ஊருன்னு கிடையாது. எல்லா ஊருமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், நீர் திணறக்கூடிய ஒரு இடமா தான் இது மாரி இருக்குது. இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா, ஆட்சி காலம் மாற்றி மாற்றி வருதே தவிர, விவசாயத்தை பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்கிற இடத்த நெல் கொள்முதல் செய்கிற இடத்துல ஒரு செட்டுப்பட்டு கொடுப்போம் அப்படின்னு எந்த ஒரு ஆட்சி காலத்துலையும் யாருமே செஞ்சதில்லை. எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கம் ஆடம்பரமாக தேவையில்லாத செலவு, ரோட்டுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பாலங்கள் எவ்வளவோ கோடியில் செலவு பண்ணி போடுறாங்க. ஆனால் விவசாயத்தை பாதுகாக்கிற மாதிரி 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி தேஞ்சு போன விவசாயி இந்த 2 நாள் இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் நினைக்கலாம். நம்ம எவ்வளோ பேசினாலும் இது மாற போகிறது கிடையாது.